ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஞாயிற்றுக்கிழமை லஞ்சுக்கு வந்து உடச்சி ஊற்றி முட்டைக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். வேறு எந்த நான்வெஜ்ஜும் வந்து எடுக்கலை. ஏன்னா நைட் வந்து டின்னர் போகலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தோம். அதனால் மாம்பழம் மட்டும் வந்து வச்சு லஞ்ச் சிம்பிளாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நேற்று டேவே வந்து ரொம்ப எதிர்பார்த்து போன மாதிரி இருந்தது. எப்படா வரும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஏன்னா என் தம்பி வந்து ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கான் லீவுக்கு. நேரம் இங்கே எங்கள் வீட்டிலே வந்து இறங்கிடுவோம். அது ஒரு 2 days வந்துட்டு அப்புறம் வந்து போவான். நைட் அம்மா அப்பாவுமே வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவனை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வந்து ஹோட்டலுக்கு போயிட்டோம். நைட் டின்னர் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வரும்போது ஆதித்யா கொஞ்சம் டாய்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தான். பார்த்ததும் அவர் செம்ம ஹாப்பி. எனக்கு என் தம்பியை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. அம்மா அப்பாவுமே வந்து நேரம் இங்கேயே வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஊர் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பரோட்டா தான். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்ச பரோட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வந்து அதை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி சாப்பிடையில வேறு லெவலாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து அது பிடிக்கும். அம்மா அப்பாவுக்கும் சேர்த்தே வந்து பார்சல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். யாரையும் பார்த்தோன்னே ஆதித்யாவை சுத்தமாக கையில் பிடிக்க முடியல. பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தது. நைட் ஒரு 1 o'clock வரைக்குமே வந்து டிவி பார்த்துட்டு எல்லாருமே பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.